திருச்செந்தூர் கோயிலில் தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என அறிவித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு, அறநிலையத்துறை நடத்தியதுதான் முருகன் மாநாடு எனவும் இந்து முன்னணியினர் நடத்துவது அரசியல் மாநாடு எனவும் விமர்சித்தார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம். என் அப்பன் மருதமலை முருகனுக்கும் இதேபோல் குடமுழுக்கிலே தமிழிலே நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்தோம். அங்கேயும் தமிழிலே முருகனுக்கு குடமுழுக்கை நடத்தினோம். இன்னார் சொல்லிதான் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது அல்ல. ஏற்கனவே நம்முடைய பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், நம்முடைய செல்வம் போன்ற குருக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அந்த திருக்கோயிலுடைய போத்திகள் அர்ச்சகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் அவர்களும், எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசம் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். நடைபெறப் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக தானாக கணிகின்ற கனியையும் எங்களுடைய மந்திர சொற்களால் தான் கனிந்தது என்று சொல்வதை போல இருக்கின்றது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை. ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும். பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் 10 நாட்களை நடத்தினோம். லட்சோப லட்ச மக்கள் திரண்டார்கள். எங்கும் அரசியல் வாழை இல்லை. நீதியரசர்கள் வந்தார்கள், ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் வந்தார்கள், அடியார்கள் வந்தார்கள், உண்மையான முருகர் பக்தர்கள் வந்தார்கள். அது அரசின் சார்பிலே, இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே நடத்தப்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 10 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்து நடத்தப்பட்ட மாநாடு. அரசின் சார்பிலே அந்த மாநாடு என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். அது முழுக்க முழுக்க முருகர் பக்தர்களால் நடத்தப்பட்ட மாநாடு. இந்த மாநாடு அரசியல் நோக்கத்தோடு, அரசியலில் லாபம் காண வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடு. இதை தயவு செய்து ஊடகத்துறையினர் பிரித்து பார்க்க வேண்டும். அதையும் மாநாடு, இதையும் மாநாடு என்றால் பழனியிலே நடைபெற்ற மாநாட்டிற்கு என்ன பெயர் வைப்பது? ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படுகின்ற எங்களுடைய முதல்வர் எந்தெந்த மதத்தினர் அவர்களுடைய வழிபாட்டிற்கு அமைதியான சூழல் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அமைதியாக அவருடைய வழிபாடு நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்.